ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடக்கம். காலை 7 மணி முதலே வாக்காளர்கள் உற்சாகத்துடன் வந்து வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா தேரோட்டம். தேரை வடம் பிடித்து இழுத்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்திற்கான காத்திருப்பு காலம் 5 நாட்களாக குறைப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளர் அசோகன் அறிவிப்பு. அணுசக்தி ஒப்பந்தமின்றி ஈரான் அமெரிக்கா போர் முடிவுக்கு வராது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ திட்டவட்டம். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 40வது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி. தொடரில் தனது முதல் தோல்வியை சந்தித்த பஞ்சாப் கிங்ஸ். இனி விரிவான செய்திகளை காணலாம். மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. மேற்கு வங்காளத்தில் 2 கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வருகின்றது. கடந்த 23ஆம் தேதி 152 தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் 93.2% வாக்குகள் பதிவாகின. இந்நிலையில் மீதமுள்ள 142 தொகுதிகளுக்கு இன்று 2வது கட்டமாக தேர்தல் தொடங்கியது. 2ஆம் கட்ட தேர்தலில் 3,22 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதற்காக 142 தொகுதிகளிலும் 41,001 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு உள்ளன. எனவே காலை முதலே வாக்காளர்கள் உற்சாகத்துடன் வந்து வாக்குச்சாவடி மையங்களில் வாக்களித்து வருகின்றனர். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு உள்ளன. மேலும் தேர்தலை சுமூகமாக நடத்துவதற்காக மாநில காவல்துறையினரும் துணை ராணுவ படையினரும் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். மதுரையில் உள்ள மீனாட்சியம்மன் கோவிலில் கடந்த 19ஆம் தேதி சித்திரை திருவிழா தொடங்கியது. இதன் பின்னர் மீனாட்சியம்மன் மதுரை மாநகரின் ஆட்சி பொறுப்பேற்கும் விதமாக கடந்த 26ஆம் தேதி பட்டாபிஷேகம் சூட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிவபெருமானை அம்மன் போருக்கு அழைத்த திக்விஜயம் நிகழ்ச்சியும் மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சித்திரை திருவிழாவின் 11ஆம் நாளான இன்று மாசி வீதிகளில் தேரோட்டம் நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கு மேல் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மன் பெரிய தேரிலும் மீனாட்சியம்மன் சிறிய தேரிலும் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்நிகழ்ச்சியில் இசை வாத்தியங்கள் முழங்கியபடியும் அரகர முழக்கத்துடன் தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இதில் பெரிய தேரை தொடர்ந்து முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் நாயன்மார்களும் அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்களில் சென்றனர். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மாசி வீதிகளில் குவிந்து சாமி தரிசனம் செய்தனர். தேரோட்டத்தையொட்டி மாசி வீதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்திற்கான காத்திருப்பு காலம் 5 நாட்களுக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளர் அசோகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளர் அசோகன் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் இந்திய எண்ணெய் நிறுவனம், பாரத் பெட்ரோலியம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனங்கள் எரிபொருட்களை சந்தைப்படுத்தி வருகின்றன. இந்த நிறுவனங்களின் கீழ் செயல்படும் பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவில் கிடைக்கின்றன. சுத்திகரிப்பு நிலையங்கள், முனையங்கள், பணிமனைகள் மற்றும் பெட்ரோல் பங்குகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய முழுமையான விநியோக சங்கிலி தடையில்லாமல் சீராக செயல்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் பெட்ரோல், டீசல் இருப்பு நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு இடையறாத விநியோகம் உறுதி செய்யப்படுகின்றது. மேலும் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களின் தொடர் முயற்சிகளும் தமிழ்நாடு அரசின் நெருங்கிய கண்காணிப்பின் காரணமாகவும் பெரும்பாலான பகுதிகளில் வீடுகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்திற்கான காத்திருப்பு காலம் 5 நாட்களுக்கு குறைவாக குறைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்.
அணுசக்தி ஒப்பந்தமின்றி ஈரான் அமெரிக்கா போர் முடிவுக்கு வராது என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் தொடர்பாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து பாகிஸ்தான் வாயிலாக அமெரிக்காவுக்கு 10 அம்ச கோரிக்கையை ஈரான் அனுப்பியது. அதில் ஈரான் மீதான முற்றுகையை அமெரிக்கா விலக்கினால் போரை முடிவுக்கு கொண்டு வரும் எனவும் ஹார்முஸ் சலசந்தியை மீண்டும் திறக்கவும் ஒப்புக்கொள்வதாக கூறியுள்ளது. ஆனால் அணுசக்தி திட்டம் குறித்த விவாதத்தை ஈரான் குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேர்மையற்ற முறையில் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துவதாக குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து ஈரானின் கோரிக்கை தொடர்பாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, ஈரானியர்கள் கால அவகாசத்தை பெற விரும்பும் திறமையான பேச்சாளர்கள் என்றும் அணுசக்தி விவகாரத்தை விவாதிக்காமல் எந்த ஒப்பந்தமும் செய்ய முடியாது என்றும் தெரிவித்தார். ஈரானில் தீவிர மதவாத ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் வரை அவர்கள் எதிர்காலத்தில் அணு ஆயுதங்கள் வேண்டும் என முடிவெடுப்பர் என்றும் கூறினார். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்து தப்பிக்கவே சமாதான திட்டத்தை முன்வைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 40வது போட்டியில் பஞ்சாபை வீழ்த்தி ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றுள்ளது. நியூ சண்டிகரில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 40வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 222 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் அதிரடியாக விளையாடிய மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் 62 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 223 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 228 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் சிறப்பாக விளையாடிய யசஸ்வி ஜெய்ஸ்வால் 51 ரன்களும் டொனோவான் ஃபெரோரா 52 ரன்களும் எடுத்து அசத்தினர். குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், சிறுபான்மையினரை தாங்கும் அரசியல் செய்யும் கட்சியினர் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதை விரும்பவில்லை என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்போது பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன், மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோருடன் அவர் வாகனத்தில் சென்று மக்களுக்கு கையசைத்து வாழ்த்து தெரிவித்தார். மகளிர் மாநாட்டில் கலந்து கொண்ட பல்வேறு அமைப்பினர் தாங்கள் செய்த கலைப்பொருட்களை பிரதமர் மோடிக்கு நினைவு பரிசாக அளித்தனர். உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் 6350 கோடி ரூபாய் மதிப்பில் பணி முடிக்கப்பட்ட திட்டங்களை பிரதமர் மோடி திறந்தும் தொடங்கியும் வைத்தார். புதிய திட்ட பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். உத்தரப்பிரதேசத்துக்கும் மகாராஷ்டிரத்துக்கும் இடையே 2 அமிர்த பாரத் ரயில்களை பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இதில் ஒன்று அயோத்திக்கும் மும்பையின் லோகமான்யா திலகர் நிலையத்துக்கும் இடையே இயக்கப்படுகின்றது. மற்றொன்று பனாரஸ் புனே இடையே இயக்கப்படுகின்றது. இந்த ரயில்கள் மகாராஷ்டிரத்தில் இருந்து அயோத்தி ராமர் கோவிலுக்கும் வாரணாசி விஸ்வநாதர் கோவிலுக்கும் சென்று வரும் பக்தர்களுக்கு வசதியாக இருக்கும். விழாவில் பேசிய பிரதமர் மோடி, பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது ஒட்டுமொத்த குடும்பத்தையே வலுப்படுத்தும் என்று தெரிவித்தார். பெண் பிள்ளைகளின் கல்விக்காக தமது அரசு திட்டத்தையும் தொடங்கியுள்ளதாக, அவர் வணிகம் செய்வதற்கு கடன் வழங்கியதாகவும் இலவச வீடுகள் வழங்கியதாகவும் தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பில் தமது அரசு அக்கறை காட்டுவதாகவும் கூறினார். பெண்களுக்கு தீங்கிழைப்பவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவதாகவும் அதனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், சிறுபான்மையினரை தாங்கும் அரசியல் செய்யும் கட்சியினர் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதை விரும்பவில்லை என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர் மனைவியுடன் வந்து வழிபாடு செய்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாணத்தில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர் மனைவியுடன் கலந்து கொண்டார். அதன் பின்பு அங்கிருந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்றார். அவரை கோவில் நிர்வாக அதிகாரி ஞானசேகரன், அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா உள்ளிட்டோர் வரவேற்றனர். அதன் பின்பு முருகனை வணங்கிவிட்டு கொடிமரத்தின் முன்பு விழுந்து சாமி கும்பிட்டார். பின்னர் அவருக்கு அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா முருகப்பெருமானின் படத்தை வழங்கினார். அதன் பின்பு அமைச்சர் சேகர் பாபு பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களுடன் நின்று படம் பிடித்துக் கொண்டார். இதனால் கோவில் நடையை சாத்துவதற்கு 25 நிமிடம் தாமதமானது.
கர்நாடக அரசுக்கு சொந்தமான சோப்பு நிறுவனம் ஓராண்டில் 2000 ரூபாய்க்கு வணிகம் செய்து 507 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. கர்நாடக மாநில அரசுக்கு சொந்தமான கர்நாடக சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் நிறுவனம் மைசூர் சாண்டர் சோப்பை தயாரித்து வருகின்றது. 110 ஆண்டுகள் பழமையான இந்த நிறுவனம் மைசூர் சாண்டர் கம்பெனி என்ற பெயரில் அறியப்படுகின்றது. அந்த நிறுவனம் ஓராண்டில் 2016 கோடி ரூபாய்க்கு சோப்புகள் உள்ளிட்ட பொருட்களை விற்று சாதனை படைத்துள்ளது. இதில் 507 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. 2028ஆம் ஆண்டில் விற்பனை 3000 கோடி ரூபாயை எட்டும் என்றும் 2030ஆம் ஆண்டில் 5000 கோடி ரூபாயை எட்டும் என்றும் மாநில அமைச்சர் MP பாட்டிஸ் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டி அருகே வங்கி பெண் மேலாளரை தாக்கிய ஆட்டோ ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு கடம்பூர் சாலையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உள்ளது. இந்த வங்கியில் கோவில்பட்டியை சேர்ந்த லட்சுமி பிரபா மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த வங்கியில் கயத்தாறு அருகே உள்ள நாகலாபுரத்தை சார்ந்த நாகராஜ் நகையை அடகு வைத்து கடன் பெற்றுள்ளார். தான் அடகு வைத்துள்ள நகையை திருப்புவதற்காக நாகராஜ் சென்றுள்ளார். அப்போது வட்டி விகிதம் அதிகமாக இருப்பதாக கூறி மேலாளர் லட்சுமி பிரபாவிடம் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஆத்திரத்தில் வெளியே சென்ற நாகராஜ் சற்று நேரத்தில் மீண்டும் வங்கிக்குள் வந்து மேலாளர் லட்சுமி பிரபாவை நாற்காலியை கொண்டு தாக்கியதாக கூறப்படுகின்றது. இதில் காயமடைந்த மேலாளர் லட்சுமி பிரபா கொடுத்த புகாரின் அடிப்படையில் கயத்தாறு காவல்துறையினர் வழக்கு பதிந்து ஆட்டோ ஓட்டுநர் நாகராஜை கைது செய்து கோவில்பட்டி கிளை சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டையில் பேருந்து உரிமையாளர் வீட்டில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளை போனது பற்றி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை திருக்கோகர்ணத்தில் தனியார் பேருந்தின் உரிமையாளர் மனோகரன் இறந்த பிறகு அவரின் 2 பிள்ளைகளும் வெளியூர்களில் குடியிருந்து வருகின்றனர். இந்த நிலையில் மனோகரனின் வீட்டுக்கு வேலைக்கு வந்த பெண் முன்பக்க பூட்டு உடைந்திருப்பதை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் தெரிவித்தார். இதுகுறித்து உறவினர்கள் காவல்துறையினருக்கு தெரிவித்தனர். இதையடுத்து தடயவியல் வல்லுநர்கள் வந்து ஆய்வு செய்தனர். இதில் வீட்டின் உள்ளே இருந்த 2 பீரோக்களை உடைத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ வெள்ளி பொருட்கள் காணாமல் போயிருப்பது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் குழித்துறை களியக்காவிளை வட்டாரத்தில் மழை பெய்து கோடை வெப்பத்தை தணித்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் வாட்டி வதைத்தது. இந்நிலையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி மார்த்தாண்டம் குழித்துறை களியக்காவிளை சுற்றுவட்டாரத்தில் இடிமின்னலுடன் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். கோவையில் தமிழ்நாடு அளவில் சிறந்த அணியை தேர்ந்தெடுக்கும் வகையில் ஜூனியர் ஹாக்கி போட்டி நடைபெற்றது. கோவையில் ஜூனியர் மென் நேஷனல் இந்தியா ஹாக்கி போட்டி ஜூன் மாதம் இறுதியில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு அளவில் சிறந்த அணியை தேர்ந்தெடுக்கும் வகையில் 35 மாவட்ட அணிகள் பங்கேற்கும் ஜூனியர் ஹாக்கி போட்டி நடைபெற்றது. இதில் உடுமலைப்பேட்டையில் 18 மாவட்ட அணிகளும் மற்றும் கோவை RS புரம் பகுதியில் உள்ள ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 17 மாவட்ட அணிகளும் பங்கேற்றுள்ளன. தொடர்ந்து கோவை மற்றும் உடுமலைப்பேட்டையில் வெற்றி பெறும் அணிகளுக்கான காலிறுதி, அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் வருகின்ற 1 மற்றும் 2ஆம் தேதி கோவையில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தின் மீது பெரிய புளிய மரம் சாய்ந்து விழுந்ததில் பயணிகள் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பன்னியள்ளியிலிருந்து காலை வேளையில் பாலக்கோடு நகரத்திற்கு மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து செல்வதற்காக அரசு பேருந்தை ஓட்டுநர் மாதப்பனும் நடத்துனர் சரவணனும் கொண்டு சென்றனர். முதல் நிறுத்தத்தில் 3 பயணிகளை மட்டும் ஏற்றிக்கொண்டு பாலக்கோடு நோக்கி வரும் பொழுது உப்பளம் அருகே வரும்போது திடீரென சாலையோரத்தில் இருந்த பழமை வாய்ந்த புளிய மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தின் மீது முழுவதுமாக விழுந்தது. அப்போது பேருந்தில் இருந்த பயணிகள் 3வரும் ஓட்டுநர், நடத்துனர் ஆகியோரும் காயமின்றி உயிர் தப்பினர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேருந்து மீது விழுந்த மரத்தை அப்பகுதி மக்களின் உதவியுடன் அகற்றிய பின் போக்குவரத்து சீரானது. தருமபுரி நகர பகுதிகளில் தாழ்வான உயரத்தில் ஹெலிகாப்டர் 3 முறை சுற்றி வட்டமடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
தருமபுரியில் ஹெலிகாப்டர் ஒன்று மிகவும் தாழ்வான உயரத்தில் தருமபுரி பேருந்து நிலையம், காந்தி நகர், பாரதிபுரம், இலக்கியம்பட்டி ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றி சுற்றி வட்டமிட்டு பறந்தது. அதன் சத்தம் கேட்டு பொதுமக்கள் அச்சமடைந்தனர். திடீரென இந்த ஹெலிகாப்டர் தாழ்வான உயரத்தில் பறந்ததால் ஹெலிகாப்டரில் ஏதேனும் இயந்திர கோளாறு ஏற்பட்டு தரையிறங்க முயற்சி செய்கிறதா என்ற குழப்பத்தில் பொதுமக்கள் ஆழ்ந்தனர். ராமாபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் புதிய ரோபோட்டிக்ஸ் மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னை ராமாபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி மற்றும் உலகின் புகழ்பெற்ற ரோபோட்டிக்ஸ் நிறுவனமான ABB இணைந்து புதிய ரோபோட்டிக்ஸ் மையம் துவக்கியுள்ளது. இந்த மையத்தில் AI தொழில்நுட்ப வசதி கொண்ட புதிய ரோபோட்டிக் சாதனங்கள், VR வசதிகளுடன் தத்ரூபமாக பார்க்கக்கூடிய டிஜிட்டல் சிமுலேஷன் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையத்தின் மூலம் மாணவர்கள் நேரடியாக தொழில்முறை பயிற்சி பெற்று ரோபோட்டிக்ஸ் துறையில் சிறந்த ஆராய்ச்சிகளை செய்து புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியின் போது அறிமுகப்படுத்தப்பட்ட ரோபோ பரதநாட்டியம் ஆடியும் பல்வேறு செயல்களை செய்து அசத்தியது. இந்நிகழ்ச்சியில் SRM கல்விக்குழு தலைவர் சிவக்குமார், தொழில் நிறுவனங்களின் தலைமை செயலாளர், ரோபோட்டிக்ஸ் துறை வல்லுநர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். சுந்தரி, பிரின்சிபல், SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். நான் டாக்டர் தெய்வ சுந்தரி, பிரின்சிபல், SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். இன்னைக்கு எங்கள் காலேஜ்க்கு இது ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக பார்க்குறோம். குட்கா பொருட்களை கடத்தி வந்த பிக்கப் வாகனத்தை சினிமா பாணியில் துரத்தி பிடித்த கிருஷ்ணாபுரம் காவல்துறையினர் ரூபாய் 9 லட்சம் மதிப்பிலான குட்கா பொருட்களுடன் பிக்கப் வாகனத்தை பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணாபுரம் காவல் நிலையத்தின் உதவி ஆய்வாளர் பெருமாள் தலைமையிலான காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக அதிவேகமாக வந்த பிக்கப் வாகனத்தை நிறுத்திய போது வாகனம் நிற்காமல் மாட்லாம்பட்டி சாலையில் சென்றது. உடனே காவல்துறையினர் சினிமா பாணியில் வாகனத்தை துரத்தி சென்றனர். காவல்துறையினர் துரத்தி வருவதை கண்ட பிக்கப் வாகன ஓட்டுநர் கீழ் ஆண்டியள்ளி கிராமம் அருகே சாலையோரத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பியோடிவிட்டார். இதையடுத்து காவல்துறையினர் ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டில் 40 மூட்டைகளில் இருந்த குட்கா பொருட்களுடன் பிக்கப் வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய பிக்கப் வாகன ஓட்டுநரை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் படப்பை அருகே பிளாஸ்டிக் குடோனில் தீப்பிடித்ததால் வானம் முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை கரசங்கால் பகுதியில் குன்றத்தூர் பகுதியை சார்ந்த செந்தில் என்பவருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோன் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிளாஸ்டிக் குடோனில் 20க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது திடீரென பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பகுதியில் தீ பற்றியது. இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து பிளாஸ்டிக் குடோனில் தீப்பிடித்ததால் வானம் முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டதோடு சுற்றுவட்டார பகுதி முழுவதும் புகை சூழ்ந்து காணப்பட்டது. கோழிக்கோடு அடுத்த பந்தீராங்காவு சுங்கச்சாவடி அருகே வேதியியல் பொருட்களை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியில் திடீரென பற்றிய தீயை தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். வட இந்தியாவிலிருந்து வேதியியல் பொருட்களை ஏற்றிக்கொண்டு கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் வழியாக நாகாலாந்து பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரி பந்தீராங்காவு சுங்கச்சாவடி அருகே சென்றபோது வாகனத்தில் புகை வருவதை கண்ட லாரி ஓட்டுநர் சாலையோரம் லாரியை நிறுத்தினார். அப்போது லாரியில் தீ பற்றி எரிய தொடங்கியது. உடனே இதுகுறித்து சுங்கச்சாவடி மேலாளர் விவேக் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் கண்டெய்னர் லாரியில் பற்றியிருந்த தீயை பல மணி நேரம் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் கோழிக்கோடு திருச்சூர் சாலையில் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் ஊர் கட்டுப்பாட்டை மீறியதாக ஒரு குடும்பத்திற்கு எதிராக ஊரே திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னேரி வட்டத்திற்கு உட்பட்ட பழவேற்காடு லைட் ஹவுஸ் கிராமத்தில் 250 மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊரை சேர்ந்த ராஜ்கமல் குடும்பத்தினர் ஊர் கட்டுப்பாட்டை மதிக்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டு வந்ததால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஊரை விட்டு தள்ளி வைத்துள்ளனர். இதை எதிர்த்து ராஜ்கமல் தொடுத்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவர் சொந்த ஊரில் வாழ்வதற்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் அரசு அதிகாரிகள் இரு பிரிவினரையும் அழைத்து இணக்க பேச்சு நடத்தினர்.
இந்த சூழலில் ராஜ்கமல் குடும்பத்தினர் மோதல் போக்கை கடைபிடித்து வருவதாக கூறி ஊர் மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு புறப்பட்டனர். அவர்களை வழியில் தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் போராட்டம் நடத்தவும் கூட்டமாக செல்லவும் அனுமதி கிடையாது என தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறி சென்று பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேர்தல் முடிவுக்கு பின்னர் தீர்வு காண்பதாக கோட்டாட்சியர் உறுதியளித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். லைட் ஹவுஸ் கிராமம் சார். என் பேர் வந்து முரளி. நான் வந்து இந்த ஊர் நிர்வாகியாக இருக்கேன். என்ன விஷயம் இல்லை சார், கடந்த 2024 வந்து நாங்கள் ஒரு தாட்கோ லோன் வாங்கினோம் சார். அந்த லோன் வந்து அவரும் ராஜ்குமார் அவருக்கு அவங்க அப்பாவுக்கு அவங்க தம்பிக்கு எல்லாருமே இந்த லோன் வந்துருக்கு சார். இதில் வந்து என்னன்னா நாங்கள் வந்து மானியம் இதுல அந்த லோன் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் வாழை போட் ரிப்பேரிங் இதுக்கெல்லாம் நம்ம அந்த காசை வந்து யூஸ் பண்ணோம். ஆனால் அவர் வந்து அதில் ஒரு காசு யூஸ் பண்ண அதில் வந்து தப்பான முறையில் காசு வாங்கணும்னு சொல்லிட்டு திருப்பதி மேனேஜரும் எல்லாரையும் மிரட்டி எங்கள் ஊர் வந்து இந்த லோன் இதில் 20 பேர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி இது கோர்ட்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு 20 பேர் மேலே கேஸ் இருக்குது சார். இதனால மன உடைச்சல் ஆகிட்டு எங்கள் ஊரில் வந்து இப்போ ஆர்டிஓ மீட்டிங் வச்சாங்க ஒரு 3 நாளுக்கு முன்னாடி. அந்த மீட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு அவருக்கு தண்ணி கொடுங்க, அவருக்கு கடையில் சாமான்லாம் கொடுக்குறாங்க. அதையே நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஓகே கொடுங்க. அது இல்லாத தெருவில் வந்து போகிற வர மகளிரெல்லாம் அவங்க தப்பாக பேசி அந்த கேஸில் இருக்கிறவங்க எல்லாம் வீணாக சண்டை வச்சு இந்த ஊரே அப்படி கலவரம் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. சங்கராபுரம் பகுதியில் டேம் தண்ணீர் சரியாக வராததால் விவசாயிகள் கண்டன கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகில் உள்ள செல்லக்காக்குப்பம், விரியூர், குளத்தூர் உள்ளிட்ட பல கிராமங்களின் ஏரிகளுக்கு சாத்தனூர் அணை மூலம் ஆண்டுதோறும் தண்ணீர் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நீரால் ஏரி, குளம், கிணறுகள் நிரம்பி விவசாயத்துக்கு தேவையான பாசன வசதி கிடைத்து வந்தது. ஆனால் தற்போது அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் அது முறையாக கால்வாய்கள் வழியாக விநியோகம் செய்யப்படாமல் இருப்பதாக விவசாயிகள் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டதாக குற்றம் சாட்டினர். எனவே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அணையிலிருந்து வரும் நீரை அனைத்து ஏரிகளுக்கும் சமமாக பகிர்ந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கமுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் எஸ்குளத்தூர் கிராமத்தில் காவாங்கரையிலேருந்து பேசிட்டு இருக்கோங்க. நமக்கு வந்து பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் டேம் வந்து தண்ணி வருங்க. வருஷத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு கண்டிப்பாக நமக்கு அங்கேருந்து தண்ணி வரும். அதை வச்சு நம்ம ஒரு பயன் பண்ணுவோம். இப்போ என்ன ஆயிடுச்சிங்கன்னாங்கன்னா தண்ணி வர மாட்டேது. நமக்கு ஒரு 10 நாள் தண்ணி வந்துச்சு, அப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணி வரல. நம்ம கிராமத்தை மட்டும் இல்லைங்க, நம்ம எஸ்குளத்தூர் கிராமம், ஆரூர், திம்மநந்தல், அப்புறம் வந்து வரகூர், இது போன்ற கிராமத்துல ஏரியும் சுத்தமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வறண்டு போச்சுங்க. இந்த தண்ணி நம்ம இல்லாமல் இருக்கும். செஞ்சிக்கோட்டையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கமலக்கண்ணியம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கமலக்கண்ணியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் சித்திரை திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த ஆண்டு நடைபெற்ற சித்திரை திருவிழாவின் 9ஆம் நாளில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கமலக்கண்ணியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் அக்கா தங்கையான கமலக்கண்ணியம்மன் மற்றும் மாரியம்மன் பூங்கரகம் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் கோஷமிட்டு அம்மனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மாலையில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீற்றிருந்த தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் செஞ்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கமலக்கண்ணியம்மனை வழிபட்டனர். செஞ்சி காவல் துணை கண்காணிப்பாளர் ரமேஷ்ராஜ் தலைமையிலான 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். குடியாத்தம் தங்கம் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் திருக்கல்யாண வைபவ திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தங்கம் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சுவாமிகளுக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கோவில் வளாகத்தில் யாககுண்டம் அமைத்து பட்டு வஸ்திரங்கள், தானிய வகைகள், மூலிகை பொருட்கள் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை யாக குண்டத்தில் போட்டு யாகம் வளர்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மீனாட்சி சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது.
விழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு மூத்த வழக்கறிஞர் பூபதி தலைமையில் 5 வகையான உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் ஹேமந்திரன், ஸ்ரீனிவாசன், இளங்கோ, ராஜசேகர், ராஜேந்திர ஆச்சாரி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். பன்ருட்டி வரதராஜ பெருமாள் பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு சுவாமி கருட சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி காந்தி சாலையில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. இவ்விழாவில் முக்கிய நிகழ்வான கருட சேவை நிகழ்ச்சியை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் மற்றும் திருமஞ்சனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கருட சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தவாறு மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், வெள்ளை குதிரை ஆட்டம், சண்டை மேளங்கள் முழங்க மங்கள இசை, வானவேடிக்கையுடன் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து காந்தி ரோடு மார்க்கெட் சாலை வழியாக தொடங்கி வஉசி நகரை தொடர்ந்து மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதனை காண வட்டாரத்திலிருந்து பக்தர்கள், பொதுமக்கள், பெண்கள் என ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அருகே பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பால்குட விழா நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் காடுவெட்டி கிராமத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பால்குட விழா விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவையொட்டி காடுவெட்டி முனீஸ்வரன் கோவிலில் சிறப்பு பூஜைகளுடன் பக்தர்கள் பால்குடம் சுமந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்த நிகழ்வின் போது சில பக்தர்கள் அருள் பெற்று ஆடியது அங்கு கூடியிருந்தவர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு பத்ரகாளி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கோவில் நிர்வாகத்தினர், கிராம மக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஷோலிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா 7ஆம் நாளில் பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவிக்கும் நறுமண பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்த பின் பட்டு துணி, தங்க நகைகள், மலர் மாலை கொண்டு அலங்கரித்து தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தோசித பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினர். மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதில் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி, பாமக மாவட்ட செயலாளர் சரவணன், ஆலய உதவி ஆணையர் ராஜா ஆகியோர் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு உப்பு, மிளகு ஆகியவற்றை தேரின் மீது தூவி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டைநாதர் கோவில் சித்திரை தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சீர்காழியில் தேவார பாடல் பெற்ற சட்டைநாதர் கோவிலில் சிவபெருமான், பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர், சட்டைநாதர் என 3 நிலைகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 21ஆம் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நேற்று 8ஆம் திருவிழாவில் தேரோட்டம் நடைபெற்றது. விநாயகர், முருகன் தனித்தேரிலும், சுவாமி, அம்பாள் மற்றும் திருஞான சம்பந்தர் அலங்கரிக்கப்பட்ட மற்றொரு தேரிலும் எழுந்தருளினர். தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேர் 4 வீதிகளையும் வலம் வந்து நிலையை அடைந்தது. வழியில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி, அம்பாளுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபாடு நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பத்ரகாளியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விளாத்திக்குளம் அருகே உள்ள மேட்டுப்பட்டியில் பத்ரகாளியம்மன், மாரியம்மன், வடக்குத்தியம்மன், முனியசாமி, கருப்பசாமி திருக்கோவில் சித்திரை திருவிழா நடைபெற்றது. இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வைப்பாற்றில் இருந்து பால்குடம் எடுத்து வந்தனர். பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இளநீர், பன்னீர், சந்தனம், மஞ்சள் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மை திருக்கல்யாணத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஆத்தூர் அருகே கல்லாநத்தம் முட்டல் அண்ணாமலையார் கோவில் சித்திரை திருவிழாவில் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமுலை அம்மைக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக ஏராளமான பக்தர்கள் சுவாமிக்கு சீர்வரிசை கொண்டு வந்தனர்.
கோவிலில் திருக்கல்யாணத்தின் போது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்கள் தங்களது ஜாதகத்தை எடுத்து வந்து திருமண நிகழ்ச்சியின் போது சுவாமி பாதங்களில் வைத்து பூஜை செய்தனர். இதில் கல்லாநத்தம் வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடக்கம். காலை 7 மணி முதலே வாக்காளர்கள் உற்சாகத்துடன் வந்து வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா தேரோட்டம். தேரை வடம் பிடித்து இழுத்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்திற்கான காத்திருப்பு காலம் 5 நாட்களாக குறைப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளர் அசோகன் அறிவிப்பு. அணுசக்தி ஒப்பந்தமின்றி ஈரான் அமெரிக்கா போர் முடிவுக்கு வராது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ திட்டவட்டம். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 40வது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி. தொடரில் தனது முதல் தோல்வியை சந்தித்த பஞ்சாப் கிங்ஸ். இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.